வணக்கம் பவித்ரா. சென்னை ராயபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த கல்மண்டபம் சாலை தினசரி பல்லாயிரக்கணக்கானோர் இந்த சாலையை பயன்படுத்தி வருகின்றனர். பள்ளி செல்வதற்காக, அதே போல் வேலைக்கு செல்வதற்காக என தினசரி பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த கல்மண்டபம் சாலையை பயன்படுத்தி வருகின்றனர். குறிப்பாக ராயபுரத்தில் இருந்து திருவொற்றியூர், எண்ணூர், அதே போல் பொன்னேரி, மணலி உள்ளிட்ட இடங்களுக்கு செல்லக்கூடிய முக்கிய வழித்தடமாக இந்த கல்மண்டபம் சாலையானது அமைந்திருக்கிறது. இந்த கல்மண்டபம் சாலை சிக்னல் அருகே இருக்கக்கூடிய இந்த சாலையின் ஒரு புறம், அதாவது எண்ணூர் நோக்கி செல்லக்கூடிய சாலையின் ஒரு புறத்தில் மெட்ரோ வாட்டர் பணிகள் நடைபெற்றதன் காரணமாக இந்த பணிகளுக்காக சாலைகள் தோண்டப்பட்டு தற்பொழுது அந்த தோண்டப்பட்ட சாலைகளானது சீரமைக்கப்படாததால் சாலைகள் குண்டும் குழியுமாக காணப்படுகிறது. இதனால் இவ்வழியே செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கின்றனர். அது மட்டுமின்றி இந்த சாலைகள் தோண்டப்பட்டு அந்த மணல்கள் அப்படியே குவித்து வைக்கப்பட்டிருப்பதால் அந்த மணல் தூசியாலும் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கின்றனர். ஒரு பல்லாயிரக்கணக்கானோர் கூடிய ராயபுரத்தின் மிக முக்கியமான பகுதியாக இந்த கல்மண்டபம் சாலையானது இருக்கிறது. மெட்ரோ வாட்டர் பணிக்காக ராயபுரம் கல்மண்டபம் சிக்னல் அருகே இருக்கக்கூடிய பழைய காவல் நிலையம் எதிரில் இருந்து கடந்த சில மாதங்களாகவே இப்படித்தான் இந்த சாலையானது இருக்கிறது. நாள்தோறும் இவ்வழியாக போக்குவரத்து, கனரக வாகனங்கள், பேருந்துகள் நாளொன்றுக்கு பல்லாயிரக்கணக்கான வாகனங்கள் செல்கின்றன. அது மட்டும் இல்லாமல் பள்ளிக்கூடம், மருத்துவமனை உள்ளிட்டவற்றை இப்பகுதியில் இருப்பதால் மிகவும் போக்குவரத்து நெரிசலானது காணப்படுகிறது. இந்த சாலைக்கு அருகிலேயே இந்த சாலையில் மட்டுமே ஒரு 3 பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது. அதே போல திருமண மண்டபங்கள் இருக்கிறது. இதற்கெல்லாம் செல்லக்கூடிய மக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கின்றனர். மருத்துவமனைகளும் இந்த சாலையில் இருக்கிறது. சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரம் வரை இந்த மெட்ரோ பணி நடைபெற்று வருவதால் காசிமேடு வரை நாள்தோறும் வாகன ஓட்டிகள், பள்ளிக்கு செல்லக்கூடிய அனைவருமே போக்குவரத்து நெரிசலில் சிக்கி வருகின்றனர். வாகனங்கள் சாலையில் செல்லும் பொழுது தடுமாறி வரக்கூடிய சூழல்தான் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தோண்டப்பட்ட சாலைகளில் அதிகமாக மண்கள் இருப்பதால் இவ்வழியாக செல்லக்கூடிய வாகனத்தில் இருந்து புகை மண்டலம், மணல்கள் காற்றில் பறந்து அப்படியே புகை மண்டலம் போல காட்சியளிக்கிறது. அதிக அளவில் தூசி இங்கு காணப்படுவதால் மாசு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. எனவே இதனை விரைவில் பணிகளை முறித்து தர வேண்டும் என இவ்வழியில் செல்லக்கூடிய பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். வழியே செல்லக்கூடிய வாகனங்களாக இருக்கட்டும், பாதசாரிகளுக்காக இருக்கட்டும் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கின்றனர். அதே போல் பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்களும் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கின்றனர். முக்கியமாக ராயபுரத்தில் இருக்கக்கூடிய பிரதான சாலையாக இருக்கக்கூடிய இந்த கல்மண்டபம் சாலையில் இவ்வாறு 1 மாத காலமாகவே இந்த பிரச்சனை நீடித்து வருவதால் மக்கள் பெரிதும் அவதிக்கு உள்ளாகி இருக்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் இந்த சாலைக்கு அருகிலேயே குடியிருப்பு பகுதிகளும் இருக்கிறது. இந்த குடியிருப்பு பகுதிகளுக்கு வாசிகளுக்கும் சாலையை கடப்பதற்கும் அருகில் செல்வதற்கும் மிகவும் சிரமமாக இருப்பதாக தெரிவித்திருக்கின்றனர். சாலையில் ஒரு புறம் குண்டும் குழியுமாக இருக்க மணல் தூசியும் அதிகமாக இருப்பதால் அதிக அளவில் மக்களுக்கு வழியே செல்லக்கூடிய மக்களுக்கு பெரும் பாதிப்பு ஏற்படுவதற்கான அபாயமானது இருக்கிறது. எனவே மாநகராட்சியும் தமிழ்நாடு அரசும் இதில் கவனம் செலுத்தி விரைவாக இந்த சாலைகளை சீரமைத்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். குறிப்பாக இந்த கல்மண்டபம் சாலையை பொறுத்தவரையில் ஏற்பட்டு இந்த சிக்னல் கால்வாய் நீரானது நிற்கும். அதே போல கடந்த சில தினங்களுக்கு முன்பாக கூட இந்த கல்மண்டபம் சாலையில் அந்த வைஃபை கேபிள் ஒயர்கள் ஒரு நபரது கழுத்தில் மாற்றி விபத்துக்குள்ளாகி இருந்தது. இது போன்று அவ்வப்போது பல்வேறு பிரச்சனைகளை இங்கே இருக்கக்கூடிய மக்கள் சந்தித்து வருகின்றனர். இந்த நிலையில் தற்பொழுது இந்த கல்மண்டபம் சாலையானது தோண்டப்பட்டு குண்டும் குழியுமாக இருப்பதால் இவ்வழியே செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கின்றனர். எனவே விரைவாக இந்த சாலைகளை சீரமைத்து தர வேண்டும். தூசி, மாசு ஏற்படாத அளவிற்கு பொதுமக்களுக்கு பாதுகாப்பாக இந்த இடத்தை சீரமைத்து தர வேண்டும் என இப்பகுதி வழியே செல்லக்கூடிய போக்குவரத்துக்கு செல்லக்கூடிய வாகன ஓட்டிகளும் குடியிருப்பு வாசிகளும் தெரிவித்திருக்கின்றனர். பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மாயாவதி.